ஆனந்தா ஃபிலிம் சுரேஷ் அவர் மிகப்பெரிய ஃபைனான்சியர், டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர். பில்லா படம் கூட அவர் தான் எடுத்தார், அஜித் நடிச்ச பில்லா படம். அவர் முன்னாடி ஏற்கனவே நிறைய படங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஏவிஎம் படங்கள்லாம் அவர் என்எஸ்சி ஏரியா வாங்குவார், சிட்டி என்எஸ்சி இல்லைன்னா என்எஸ்சி மட்டும் அவர் வாங்குவார். அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எம்ஜிஆர் உடைய படங்கள், சிவாஜி படங்கள், கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய அவர் வாங்கியிருக்காரு. கமல் வந்து ரொம்ப நண்பர். அவங்க ரெண்டு பேரும் ஒரு முறை ஒரு படப்பிடிப்புக்கு போயிட்டு படப்பிடிப்பு முடிஞ்சு வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்னை வராங்க. இப்போ மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் இப்போ 6:30 7 மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏறிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 7 மணிலேருந்து 11 மணி வரை 4 hours ஃபுல்லாக சினிமா பற்றியே பேசியிருக்காங்க. கமல் வந்து சினிமா பற்றி அவருடைய நாலேஜுங்கிறது ஒய்டு நாலேஜ். கமல் சார் பேச ஆரம்பிச்சாருன்னா உலக சினிமாவே பேசுவார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஞானம் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட உட்காந்து பேசுறதா இருந்தா. அவர் நிறைய பேசினார். சார், நீங்க வந்து உங்க அப்பா காலத்துல இருந்தே நிறைய படம் பண்றீங்க, நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்க பார்க்காத ஹிட்டே கிடையாது, அவ்வளவு படங்கள் நீங்க பெரிய அளவு லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க. எம்ஜிஆரா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், அவங்க படங்கள்லாம் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, இப்பயும் நீங்க நிறைய பண்றீங்க. நீங்க ஏன் ஒரு படமாவது எக்ஸ்பெரிமெண்டா பண்ணக்கூடாது? எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸை நோக்கி பண்ணாம ஒரு படம் நீங்க எக்ஸ்பெரிமெண்டா பண்ணலாமே அப்படின்னு. பண்ணக்கூடாதுன்னு இல்லை கமல், மிஸ்டர் கமல் நீங்க சொல்லுங்களேன், எனக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க சொல்லுங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கமல் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு ஆளை வச்சு கதை, ஒரே ஒரு ஆள் தான் படம் ஃபுல்லா, அவரை சுத்தி தான் கதை. இது எப்படி கமல், ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சு எப்படி கமல் நீங்க பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் கதை சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் சில காரணங்கள்னால அது ஃபர்தரா பண்ண முடியாம போச்சு. இது நடந்தது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஒத்த செருப்பு படம் அந்த இதுக்கு வந்து இவர் இன்விடேஷன் கூப்பிடுறாரு. பார்த்திபன் வந்து ஆனந்தா சுரேஷை கூப்பிடுறாரு. சார், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்ணணும், பூஜை அன்னைக்கு நீங்க துவக்கி வைக்கணும்னு கேட்குறப்ப, நான் ஃபைனான்ஸ் பண்ணிடுறேன், பூஜை அன்னைக்கு எனக்கு என்னால் வர முடியாது, வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே கமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட், கமல் தான் சீஃப் கெஸ்ட். அப்போ வந்து பார்த்திபன் சொன்னாராம், இந்த மாதிரி கமல் சார் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சப்ஜெக்டை சொன்னார்னு சொல்லி ஆனந்தா சுரேஷ் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்திபன் பேசியிருக்காரு. அடுத்து அந்த கமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் சொன்னேன் பார்த்திபன் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு பாராட்டியிருக்காரு. அதுதான் கமல்.